கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க. சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ ஆவியினால் ஒருவன் நிரப்பப்பட்டானால் அவன் சகலவித ஞானத்திலும் தேர்ந்தவனாய் காணப்படுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவியானவரிலே நிறைவில் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. நம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் நிறைவிலே வாழும்போது வினோதமான வேலைகளை செய்யக்கூட ஆண்டவர் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். எல்லாவித காரியங்களையும் நடப்பிக்கும்படியான இந்த உலகத்திலே பாருங்கள், வேலை மண்டலத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லை, வளர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவதற்கு தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் அந்த அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், அந்த மனிதன் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது, யூதாவின் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேல் பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் ஊகித்து செய்வதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்தில் வேலை செய்வதற்கும், பொன் வேலை, வெள்ளி வேலை, பாருங்கள், வெண்கலத்தில் வேலை, இரத்தினங்களிலே வேலை, மரத்திலே வேலை, எல்லா வேலையும் செய்வதற்கு அவன் ஒருவனை கொண்டு ஆண்டவர் தேவ ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டபடியினாலே அந்த தேவாலயத்திலே அவன் இந்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஞானத்தில் யாராவது குறைப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கலாம், எனக்கு இந்த காரியத்திலே ஒரு மாற்றம் இல்லையே, வளர்வதற்கு இந்த ஒரு பிஸ்னஸை செய்து கொண்டு இருக்கிறேன், இதிலே ஞானமாய் வளர முடியவில்லையே என்ற ஏக்கம் காணப்படலாம். தேவ ஆவியினாலே நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி எடுங்கள். ஆண்டோடைய சமூகத்திலே இன்னும் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ பிரசன்னத்தை நான் நிறைய வேண்டும் என்ற அந்த எண்ணம், அந்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால் பாருங்கள், அந்த எல்லாவித இந்த உலகத்திலே ஜெயகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.